வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி ரொம்ப எளிமையாக மேக் ஓஎஸ் அல்லது லினக்ஸ், உபுண்டு, ஃபெடோரா இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம இப்போ பயன்படுத்த போகிற ஒரு டூல் வந்து ஹோம்ப்ரூ. இது ஒரு மிஸ்ஸிங் பேக்கேஜ் மேனேஜர் உண்மையிலே. ஏன்னா லினக்ஸ்லேயோ மேக்லேயோ இது டிஃபால்ட்டாக கிடையாது. பட் இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு டூலையும் ரொம்ப எளிமையாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மேக்கோ இல்லை லினக்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா டெர்மினலில் போய் இங்கே இருக்கக்கூடிய கமெண்டை அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. உங்களோட இன்டர்நெட் வேகத்தை பொறுத்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ரூவை வச்சு நம்ம எப்படி ஒரு சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட ஒரு பெரிய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட லோக்கல் ஃபோல்டரில் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி அந்த ரூட் ஃபோல்டருக்கு ஒரு லிங்க்கை கொடுக்கும். அதுதான் இதோட ஒரு பெரிய பியூட்டி. அதனால் ஈஸியாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரூ இன்ஸ்டால் ஜேஎன்வின்னு கொடுக்கணும். அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ப்ரூ அன்இன்ஸ்டால் அதே சாஃப்ட்வேரை கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிடும். இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சில ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரூவை வச்சு நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் லினக்ஸோ மேக்கோ சோர்ஸ் கோடு வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் எப்படி அன்ஜிப் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதை வேணால் பார்க்கலாம். இந்த ப்ரூவை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த லினக்ஸோ மேக்குக்கு ஏற்றது மாதிரி அந்த பேக்கேஜஸை அந்த சோர்ஸ் கோடை வச்சும் க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூ க்ரியேட் HTTPS ஒரு சோர்ஸ் கோடு இருக்குன்னா அதை வச்சு அப்படியே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரூவை ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் இல்லாமல் ப்ரூவில் வந்து இன்னொரு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் ப்ரூ cask அப்படிம்பாங்க. இது ஒரு எக்ஸ்டென்ஷன். இதை வச்சு ஏகப்பட்ட ரெப்பாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஜாவாவில் அடாப்ட் ஓப்பன் ஜேடிகேங்கிறது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் caskன்னு பார்க்குறீங்களோ அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ப்ரூ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரூ cask இன்ஸ்டால்னு கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பழகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரூ caskோ அது ரெண்டையும் போட்டு இன்ஸ்டால்னு கொடுத்துட்டு எந்த ஒரு பேக்கேஜ் நேம் கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் அது வந்து அவைலபிளாக இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்களே ஒரு பேக்கேஜ் வந்து அந்த சோர்ஸ் ஃபைலை வச்சு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஎன்வி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த பேக்கேஜையும் ப்ரூ யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ரூ வெப்சைட்டில் போய் நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்தும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எப்படி கூகுள் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலே போதுங்க. பாருங்கள், அடாப்ட் ஜேடிகே ப்ரூ இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கூகுள் பண்ணீங்க அப்படின்னாலே அதோட ஃபஸ்ட் லிங்க் அதுதான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது ப்ரூவோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனில் இருக்குது. ஸோ ப்ரூ caskன்னு போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டேபுங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ரெப்பாசிட்ரி மாதிரி. இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ரெப்பாசிட்ரி கொடுக்குறாங்க அவங்க. அதை வச்சு நீங்கள் ப்ரூ வழியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் லினக்ஸ்லேயோ மேக்லேயோ எளிமையாக நீங்கள் எந்த சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ஃபீட்பேக்கில் கொடுங்க. நன்றி.